நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். மேடம், நீங்க வெளியில வாங்க மேடம். உங்களால எங்க குழந்தைகளுக்கும் பிரச்சனை ஆகுது. தீபிகா, உன்னால எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், மாஸ்டர் நம்ம ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். நீ வெளியே வா. நம்ம ஐஷு இந்த பொசிஷன்ல கூட நல்லா தான் ஓடுவா. நீ ஃபர்ஸ்ட் வெளியே வா. வா. இங்க வா ஐஷு. என்ன இப்படி ஒரு ஈவிலா இருக்காங்க? இப்படியா குழந்தைங்க விளையாட்டுல தலையிடுவாங்க? அவங்க மனசெல்லாம் ஒரே பெர்வர்ஷனா இருக்கு. இவங்களோட நம்ம போராடணுமா? இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்ன மல்லி. என்னங்க, இவங்களுக்கு பயந்து நம்ம குழந்தையோட திறமையை வீணாக்க முடியுமா? நம்ம வெண்பா ஜெயிச்சு வருவாங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. On your mark. Come on, come on, come on. Come on, faster. Come on, Aishu. Aishu, come on. Come on, faster. சீக்கிரம் வா, Aishu. Come. Aishu. ஏன் இப்படி பண்ண? நான் கரெக்ட்டா தான் பண்ணேன். நீ தான் பிடிக்கல. ஓடு ஓடு, வேகமா ஓடு, சீக்கிரம். Come on வெண்பா, come on, come on. Come on, come on. அப்படிதான் நீ தான் ஃபர்ஸ்ட் ஓடுவே. வெண்பா, நீ கண்டிப்பா வின் பண்ணுவ. என்ன? வெண்பா ஐஷு ரெண்டு பேரும் ஒரே டீம் தானே? டீமா தான் ஜெயிச்சாகணும். அவ ஜெயிச்சாலும் இவ ஜெயிச்சாலும் ஒண்ணு தானே? Come on, come on. ஓடு வெண்பா, ஓடு சீக்கிரம், ஃபாஸ்டா ஓடு. சூப்பர் வெண்பா, சூப்பர். எஸ், சூப்பர் வெண்பா, சூப்பர். வெரி குட். கலக்கிட்டடா. வெண்பா, சூப்பரா ஓடுன. ஃபேண்டாஸ்டிக் வெண்பா. உன்னை தவிர யாரும் இப்படி ஓடி இருக்க முடியாது. நீ பிரமாதமா பண்ணிட்ட. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை நீ காப்பாத்திட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ தோத்து போயிருவேன்னு பயந்துட்டேன், ஆனா ஜெயிச்சிட்ட வெண்பா. செம்ம எனர்ஜி. நீ இப்படி ஓடுவேன்னு நினைக்க கூட இல்ல. பேட்டன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட நீ எடுத்துட்டு ஓடுன பாரு. யூ ஆர் வெரி வெரி கிரேட். யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக் வெண்பா. என்ன சார் பண்றீங்க? ரிலே ரேஸ்ங்கிறது ஒரு டீம் கேம் தானே? ஏன் பொண்ணு தானே ஓடி வந்திருக்கா? ஏன் பொண்ணை விட்டுட்டு எல்லாரும் என்னமோ அந்த வெண்பாவே பாராட்டிட்டு இருக்கீங்க? மேடம், இது டீம் கேம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஐஷு அவளோட டீமுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணல. இன்ஃபேக்ட் அவளே அறியாம அவ டீமுக்கு எதிராக நடந்துகிட்டா. லேட்டா வந்தது மட்டும் இல்லாம பேட்டனையும் கீழே போட்டுட்டா. ஒரு ரிலே ரேஸ்ல பேட்டனை கீழே போறது எவ்வளவு பெரிய செட்பேக் உண்டாக்கும் தெரியுமா? ஆனா அதுக்கப்புறமும் அந்த பேட்டனை எடுத்துட்டு ஓடி வின் பண்ணா பாருங்க வெண்பா. தட் இஸ் ரியலி அமேசிங். அதுக்கு தான் அவளை பாராட்டினேன். என் பொண்ணு பேட்டனை கீழே போடலையே சார், கையில தானே கொடுத்தா. அந்த வெண்பா தான் வேணும்னே என் பொண்ணுக்கு கெட்ட பேர் வரணும்னு அதை கீழே போட்டிருக்கா. நோ மேடம், அப்படி எதுவும் நடக்கல. நான் தான் ஒவ்வொரு அசைவையும் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதான் என்னோட வேலையே. வெண்பா கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, கையை நீட்டிட்டே முன்னாடி ஓடினா. ஐஷு நினைச்சிருந்தா கையில கொடுத்துருக்க முடியும், ஆனா ஐஷு கொடுக்கல. ஒரு செகண்ட் டிலே பண்ணி 1 இன்ச் பின்னாடி இருக்கும்போது பேட்டனை விட்டுட்டா. அந்த இடத்துல அவதானே எஃபோர்ட் எடுத்து வாங்கியிருக்கணும். அவ முந்திரி கொட்டத்தனமா முன்னாடியே ஓடினா அதுக்கு ஏன் பொண்ணு என்ன சார் பண்ணுவா? நோ மேடம், அது ரிலே ரேஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிடணும், அதுதான் வெண்பா செஞ்சா. ஆனா ஐஷு ஓடி போய் குடுக்கல. நோ மாஸ்டர், நீங்க ஆரம்பத்துல இருந்தே பார்ஷலா நடந்துக்கிறீங்க. நீங்க சொல்றத நான் ஒத்துக்க முடியாது. ஏன் பொண்ணு மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. உங்களை யாரோ கரெக்ட் பண்றாங்க. மேடம், திஸ் இஸ் டூ மச். எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, நீங்க அப்படி எல்லாம் பேச முடியாது. இந்த மொத்த ரன்னிங்கும் வீடியோல ஷூட் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி ப்ளே பண்றேன், பாக்குறீங்களா? அதையும் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிருங்க சார். அப்பதான் அவங்க நிம்மதியாவாங்க. இல்லனா என் பொண்ணு வின் பண்ணதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருப்பாங்க. சார், ஆமா சார், நீங்க போட்டு காட்டுங்க. அப்பதான் அவங்க அமைதியா இருப்பாங்க.
விட்டா நாளெல்லாம் இதே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா சார், போட்டு காமிங்க. அந்த வீடியோவை போட்டு காமிங்க. வீடியோ ப்ளே பண்ண வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு. இனிமே ரிசல்ட்ட மாத்த முடியுமா என்ன? ஒருத்தரை மட்டும் பாராட்டாதீங்க, அது மத்த குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதத்தான் நான் சொன்னேன். வெண்பாவை பாராட்டி ஐஷுவா பாராட்டலனா என் பொண்ணு எவ்வளவு மனசு வேதனைப்படுவா. அவளே என்னமோ தப்பு சொல்றீங்க. ஐஷுவை தப்பு சொல்லல மேடம், அவ்வளோ ஒரு குழந்தைதான். ஆனா எங்க மிஸ்டேக் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியணும். இல்லனா வச்சுக்கோங்க, நீங்க குழந்தைய சரியா கைட் பண்ண முடியாது. நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரவே முடியாது. வெண்பா, நீ இதே மாதிரி ஃபோக்கஸ்டா ஓடு. நாளைக்கு 100 மீட்டர்லயும் நீ தான் வின் பண்ணுவ. எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு வெண்பா. ஐஷு, இன்னைக்கு நீ மிஸ் பண்ணத நாளைக்கு நீ பிடிக்கணும். வெண்பா, ஆல் தி பெஸ்ட். சரி மாஸ்டர். சரி சார், நான் சரிங்க வரேன். மாஸ்டர். கை கொடு ஐஷு. ஏன் ஐஷு கை கொடுக்க மாட்டேங்கிற? அந்த பேட்டர்ன் கீழே வந்ததுக்காக உன்னை தப்பா நினைக்கல. We are always friends. We are always team. ஆமா, இத இங்க வந்து சொல்லு. அங்க என்ன செஞ்சிட்டு இருந்த? ஏய், ஏய். அம்மாவும் மகளும் எப்போ எங்க எப்படி பேசணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன சீன் போடுறீங்களா? உங்களை வச்சுக்கிறேன். வா ஐஷு. வெண்பா, பிரமாதமா விளையாடின. யோ born athlete. நீ இன்னும் நிறைய மெடல் வாங்கணும். ஓகே, சரி, ஓகே விஜய், நான் கிளம்புறேன். வர மல்லி. ஐஷோ, உன்னை ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தானே வர சொன்னேன். எதுக்கு இங்கேயே நடந்துட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி வா, அப்பா உன்னை ட்ரீட் கூட்டு போறேன். எதுக்கு டாடி எனக்கு ட்ரீட்? நான் தான் தோத்து போயிட்டேனே. செல்லம், நீங்க எங்க தோத்து போனீங்க? உங்க டீம் தான் ஜெயிச்சிருச்சுல்ல. நீ பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா நான் உன்னை வெளியே ட்ரீட் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணலே டாடி. நீ பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாமல அவங்க உன்னை வின்னர் அனௌன்ஸ் பண்ணாங்க. செல்லம், நீ நிச்சயமா பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ண. டாடி, நீங்க அங்க இருந்தீங்க தானே? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அங்க எல்லாரும் வெண்பாவை தான் பாராட்டினாங்க. எங்க மாஸ்டர் கூட என்ன திட்டதான் செஞ்சாரு. நான் தோத்துட்டேன் டாடி. எனக்கு ட்ரீட் எல்லாம் வேண்டாம். ஐஷோ, நீ வழக்கமா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு நீ பெர்ஃபார்ம் பண்ணல, அது உண்மைதான். ஆனா இத்தனை நாள் நீ பண்ணது எல்லாமே பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் தானே. அதுதான் உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதானே உங்களை இங்க வின் பண்ண வச்சிருக்கு. ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் இந்த ஒரு நாள் நடந்த விஷயத்துல மட்டும் முடிவாயிடாது. லாங் ஸ்டாண்டிங்கா ஒருத்தர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்து தான் அது அமையும். ஓகே, அதனால தான் சொல்றேன், நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அப்ப ஏன் டாடி எல்லாரும் என்ன திட்டினாங்க? எதுக்கு வெண்பாவை பாராட்டினாங்க? நீ பர்டிகுலரா இன்னைக்கு பண்ணதுல ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு ஐஷு. ஆனா அந்த மிஸ்டேக் நீ ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. வழக்கத்தை விட நீ கொஞ்சம் ஸ்லோவா ஓடி வந்து 4th பிளேஸ்ல தான் வந்து சேர்ந்த. அதை கூட விட்டுறலாம். உன் கையில இருந்த அந்த பேட்டர்ன் கீழே விழுந்துருச்சு. அதுவும் ஏன் விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டர்ன் தற்செயலா கீழே விழுந்துச்சா இல்ல வேற ஏதாவது காரணமான்னு எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் அவ முன்னாடி இருந்த சேலஞ்ச் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அந்த சேலஞ்சை மீட் பண்ணி வெண்பா ஓடினால, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாள்ல. ஐஷுமா, அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி ஒரு எஃபர்ட் ஒரு பொண்ணு எடுத்தா அவளை கண்டிப்பா எல்லாரும் பாராட்ட தான் செய்வாங்க. வெண்பா நிச்சயமா ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸா தான் கொடுத்திருக்கா. சொல்ல போனா உன்னையும் தோள்ல சுமந்து தான் அவ ஜெயிச்சிருக்கா. அப்ப நீங்க கூட அவ்வளவுதான் பாராட்டுவீங்களா டாடி? நான் கண்டிப்பா அவளை பாராட்டுவேன், ஆனா உங்களை திட்ட மாட்டேன். நீ நேத்து வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, அது உன் டீமை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நீ கொஞ்சம் தடுமாறிட்ட. அத மேனேஜ் பண்ணி வெண்பா டீமை வின் பண்ண வச்சிட்டா. அவ்வளவுதான்மா. ஆனா டீம் எஃபர்ட்ல பாக்குறப்போ ரெண்டு பேருமே வின்னர்ஸ் தான். தீபன், உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா?
என் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கிட்டோமேனு அப்செட்ல இருக்கா. நீ மறுபடியும் உன் கிளையண்டோட பெருமையே பேசிட்டு இருக்க. அவங்க கிட்ட கை நீட்டி ஃபீஸ் வாங்கிட்டேங்கிறதுக்காக இவ்ளோ விசுவாசம் உனக்கு இருக்கவே கூடாது. எப்பவும் ஆங்கர் பொசிஷன்ல ஓடிட்டு இருந்த என் பொண்ணு திடீர்னு லீட் பொசிஷன்ல மாத்தினா அவளால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா சொல்லு? அந்த மல்லியும் விஜயும் அந்த பிடி மாஸ்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க பொண்ணுக்கு ஆங்கர் பொசிஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த வெண்பா வின் பண்ணா. அங்க ஃபைட் பண்ணி நம்ம பொண்ணுக்கான பிளேஸ வாங்குறதுக்கு உனக்கு கட்ஸ் இல்ல. இங்க வந்து ஏன் பொண்ணை ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? தீபிகா, நான் நிச்சயமா என் பொண்ணை ப்ளேம் பண்ணல. அதே சமயத்துல பொசிஷனை மாத்தினால தான் நம்ம பொண்ணு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது நான் நம்பல. ஆங்கர் பொசிஷன் கொடுத்ததுனால தான் வெண்பா வின் பண்ணான்னு நான் நினைக்கல. வெண்பா அவளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால தான் அவ வின் பண்ணிருக்கா. ஒரு போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம பொண்ணால இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு பொறுப்பேத்துக்கணுமே தவிர இன்னொருத்தரை ப்ளேம் பண்ண கூடாது. அப்படி பண்ணா என்னைக்குமே அவ வின் பண்ணவே மாட்டான். இப்பவே நம்ம பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எது நியாயம் எது அநியாயங்கிறதையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். என் பொண்ணு இத்தனை நாளும் அதெல்லாம் தெரிஞ்சவளா தான் இருந்தா, வர வர உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் சமீபத்தில் அவ தப்பு தப்பா யோசிக்கிறா. அவளை நீ ரொம்ப கெடுக்கிற தீபிகா, அதான் உண்மை. தீபன், அவ ஏன் பொண்ணு, அவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உன்னால முடிஞ்சா என் பக்கம் நில்லு, இல்லனா கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாரும் உன்னோட கருத்தை கேட்கல. வா ஐஷு, சும்மா கடுப்ப கலப்பிக்கிட்டு. வெண்பா, என்னாச்சு? ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டேன் சித்தி. ஐயோ, எங்க வெண்பா ஜெயிச்சிட்டா. நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும் செல்லம். உனக்காக ஸ்பெஷலா கோயில்ல அர்ச்சனை பண்ண தெரியுமா? இந்த விபூதி வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி புள்ளைக்கு சுத்தி போடணும், மறக்க கூடாது. இங்க பாருடா, இதே மாதிரி 100 மீட்டர்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், சரியா? நிச்சயமா சித்தி. 100 மீட்டர் ரேஸ்ல வின் பண்றது என்னோட ஏமே. ஆமா, அந்த 100 மீட்டர்ஸ் எப்ப வெண்பா? நாளைக்கு அத்தை. சரி, அதுக்கு வீட்லயே ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணிடலாம், சரியா? ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். அவர் ஒரு பூஜை சொல்லிருக்காரு. அந்த பூஜையை பண்ணிட்டா வீரலட்சுமி உன் கூடயே இருப்பா. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. நாகு, மயிலு, மல்லி, யாருமே அந்த 100 மீட்டர் பத்தி எல்லாம் பேசாதீங்க. இதோட அந்த போட்டி விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஏங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்டாடா 100 மீட்டர் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா நீ 100 மீட்டர்ல கலந்துக்க போறதில்ல. ஏங்க, வெண்பா நல்லா தானே ஓடி வந்தா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேற வின் பண்ணிருக்கா. அவள 100 மீட்டர்ஸ் தான் ஓட வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? வெண்பா ஓடுறத பத்தி இப்ப எந்த கேள்வியும் இல்ல. அவ நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கா, நிறைய அதுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கா. அவ கண்டிப்பா வின் பண்ணுவா. ஆனா மறுபடியும் அந்த ஐஷு கலந்துக்கிற போட்டியில வெண்பா கலந்துக்க வேண்டாம். அந்த கிரிமினல் தீபிகா ஏதாச்சும் பண்ணுவாங்க. என்ன தம்பி நீங்க? யாராவது எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன பண்ணிரும்? இந்த விஷயத்துக்கு புடிச்சு ஜெயில போட்டுருமா என்ன? அது பண்ற சின்ன சின்ன தொந்தரவெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைய ஏங்க வச்சிடக்கூடாது. எது சின்ன விஷயம் ஆகும்? குழந்தையோட ஷூஸ்ல கண்ணாடி பீஸ்லாம் போடுறது சின்ன விஷயமா? அந்த அளவுக்கு அவங்க மனசு கரெக்டா இருக்கு. இன்னும் அவங்க என்னென்ன செய்ய போறாங்களோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் மீறி தானுங்க நம்ம பொண்ணு ஜெயிச்சு வந்திருக்கா. அந்த மாதிரி எதுவும் நடக்க விடாமதான் நீங்களும் நானும் பாத்துக்கிறோம். அப்புறம் என்னங்க? எத்தனை விஷயத்த பார்க்க முடிஞ்சது மல்லி? முன்னாடி அவளை பிசிக்கலா டேமேஜ் பண்ண பார்த்தாங்க. இப்ப சைக்கலாஜிக்கலா வெண்பாவை எப்படி ஹர்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சதா நம்ம பொண்ணுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. எனக்கு அப்படியே ரொம்ப கோவமா வருது. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. டாடா, நீங்க அவங்கள பத்தி தான் யோசிப்பீங்களா? என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்கே தெரியும்ல 100 மீட்டருக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு. ரொம்ப ஈஸியா வேணாம்னு சொல்லிட்டீங்களே டாடா. வெண்பா, டாடா உன்னை ஈஸியா சொல்லலாமா? உனக்கு மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதை விட ஜாஸ்தியா எனக்கு இருக்கு. ஒவ்வொரு அப்பாவும் தன்னோட குழந்தையோட ஆசைய
எப்படியாச்சும் நிறைவேற்றி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவான். நானும் அதுக்காக தான் ஆசைப்படுறேன். ஆனா இங்க நடக்கிறதே வேற வெண்பா. நீ குழந்தை, உனக்கு புரியாது. அங்க ஒருத்தங்க உனக்கு எதிராக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போலீஸ் மட்டும் இல்ல, அவங்க நியாயமா ஃபைட் பண்ணாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு போனாலும் நாமளும் ஃபைட் பண்ண முடியும். ஆனா அவங்க கிரிமினல்ஸோட பழகி பழகி அந்த கிரிமினல் புத்தியோடவே இருக்காங்க. உன்னை எப்படி ஹர்ட் பண்ணலாம் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நிறைய குறுக்கு வழியில எல்லாம் யோசிக்கிறாங்க. அவங்களோட ஃபைட் பண்ணணும்னா நாமளும் கிரிமினலா தான் ஆகணும். அதுக்காக தான் வேண்டான்னு சொல்றேன் வெண்பா. இப்பதான் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்தேன். அந்த சந்தோஷம் கூட எனக்கு போயிடுச்சு டாடா. 100 மீட்டர் தான் என்னோட ட்ரீம். அதுல வின் பண்ணதுக்காக தான் இந்த ரிலே ரேஸ்ல கலந்துக்கிட்டேன். இப்ப 100 மீட்டர் வேண்டாம்னு சொல்றீங்களே டாடா. எனக்கு ஸ்போர்ட்ஸும் வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். வெண்பா, என்னங்க வெண்பா ஸ்கூலே வேண்டான்னு சொல்றா பாருங்க. ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. அந்த தீபிகா பண்ற வேலை எரிச்சலா தான் இருக்கு. ஆனா நம்ம நிச்சயமா வெண்பாக்காக ஃபைட் பண்ணி தாங்க ஆகணும். அவங்களுக்காக நம்ம குழந்தைய அழவிட முடியுமா? முடியாதுங்க. ப்ளீஸ், இன்னும் ஒரு நாள் தானே. மல்லி, இது சம்பந்தமா நம்ம நிறைய பேசிட்டோம். வேண்டான்னு 2-3 தடவை முடிவு எடுத்தாச்சு. சரி, சூழ்நிலை மாறும் நம்பி இருந்தோம். ஆனா அந்த சூழ்நிலை மாறுறதாவே இல்ல. அந்த தீபிகா நிச்சயம் மாறவே மாட்டாங்க. இப்ப வேற வெண்பா ரிலே ரேஸ்ல நிறைய பாராட்டு வாங்கியிருக்காளா? அவங்க ரொம்ப மோசமா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அதான் வேண்டாம் மல்லி. என்னை கன்வின்ஸ் பண்ணலாம் முயற்சி பண்ணாத. நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் என்னோட முடிவு. ஆன்ட்டி வெண்பா இருக்காளா? இருக்கா துளசி. வெண்பா கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க ஆன்ட்டி. வெண்பா, என்ன துளசி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெண்பா. நீ செம்மையா ஓடி செம்மையா ஜெயிச்ச. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க் யூ துளசி. எப்படி உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெngth வந்துச்சு? திடீர்னு அவ்வளவு ஸ்பீடா ஓடுன? நாங்கெல்லாம் ஸ்டன் ஆயிட்டோம். அதுக்கு தான் நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணேன். பிராக்டிஸ் பண்ணா யார் வேணாலும் வின் பண்ணலாம். உனக்கு எக்ஸ்ட்ராவா வில் பவர் இருக்குன்னு எங்க மம்மி சொன்னாங்க. அதான் உண்மை. எனிவே தேங்க் யூ துளசி. என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறியா? நாங்க விட மாட்டோம். வேற என்ன பண்ணணும்? எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும்டி. ட்ரீட்டா? ஆமா, இந்த சக்சஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணனும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஈகரா இருக்காங்க. எந்த ரெசார்ட் போலாம்னு சொல்லு. துளசி, எங்க மலிமா கிட்டயும் டாடா கிட்டயும் பேசிட்டு சொல்றேன், சரியா? ஆனா கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும்டி. இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. நாங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். நான் போனை வைக்கிறேன். என்ன வெண்பா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிலே ரேஸ்ல வின் பண்ணதுக்காக செலிப்ரேட் பண்ணி ட்ரீட் கேக்குறாங்க. கேட்பாங்க தானேக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. எல்லாரையும் எங்கேயாவது கூட்டிட்டு போங்கக்கா. என்னங்க, குழந்தைங்களை ஏதாவது ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாமா? இல்ல, வேண்டாம் மல்லி. இதோட விட்டுருவோம். அது தேவையில்லாம அந்த தீபிகாவை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். தம்பி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம குழந்தையோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள விடுங்க. நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போக வேண்டாம். அட்லீஸ்ட் வீட்லயாவது சின்னதா செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லனா வெண்பா ரொம்ப ஏமாந்து போயிடுவா. சரி, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம பண்ணிக்கங்க. இப்ப சந்தோஷமா? தேங்க் யூ மலிமா. தீபன் சொல்லுங்க. விஜய், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க தீபன்? மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்கறது எனக்கே கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? திருத்த முடியாத ஒய்ஃபோட வாழ்றவன் இது மாதிரி அவமானத்தெல்லாம் பழகிக்கணும் போல இருக்கு. ஐ எம் வெரி சாரி விஜய். சரி தீபன், வேற என்ன செய்ய முடியும்? நாங்களும் இது மாதிரி இன்சல்ட்டுக்கெல்லாம் பழகிக்கணும்.
எனக்கு என்ன வருத்தம்னா முன்னாடியாவது தீபிகா மட்டும்தான் இப்படி நடந்துகிட்டு இருந்தா. ஐஷு ரொம்ப நல்லா தான் இருந்தா. ஆனா சமீபமா தீபிகா ஐஷுவை ரொம்ப கெடுத்துட்டா. ஐஷுவும் இப்ப அவங்க அம்மா மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவளை. சோ நான் ஐஷுக்காகவும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். தீபன், இதை நம்ம நிறைய பேசிட்டோம். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உங்களாலையும் இதை சரி பண்ண முடியல. அதனால நாம இதை விட்டுருவோம். ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல தீபன், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் கால் இருக்கு. அதை முதல்ல முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரியா? ஐம் சாரி. நான் கட் பண்ணிடுறேன். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.